Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 10 circles 10.1 exercise sum number 2 இதுதான் கடைசி sum. Write true or false, give reason for your solution. True or false னு சொல்லணும், அது கண்டிப்பா reason சொல்லணும்னு சொல்லிக்கிறாங்க. First subdivision பாருங்க, line segment joining center to any point on the circle is a radius. அதாவது சென்டருக்கும் சர்க்கிளோட ஏதாவது ஒரு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுதான் ரேடியஸா? அஃப்கோர்ஸ் சென்டர் ஒரு பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுதான் ரேடியஸ். ஸோ ட்ரூன்னு எழுதணும். இது கண்டிப்பாக ட்ரூ ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ரீசன் எழுதணும். எனி லைன் செக்மெண்ட் ட்ரான் ஃப்ரம் இங்கிருந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள் டு சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து எதுக்கு போகிறோம்? எனி பாயிண்ட் ஆன் இட். On it ன்னு என்ன அர்த்தம்? on circle is the radius of the circle and will be equal length. நீ எங்கே எடுத்துட்டிங்கனாலும் இங்கிருந்து நீ இங்கே எடுத்துட்டிங்கனாலும் சரி இதுவும் ரேடியஸ் தான், ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். ஸோ இது ரீசன். இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் வாங்க. a circle has only finite number of equal chords. see சர்க்கிளுக்கு இந்த மாதிரி கார்ட்ஸ்னால் என் பாயிண்ட்ஸ் ரெண்டும் சர்க்கிள் மேலே இருக்கணும். இட் இஸ் அ லைன் செக்மெண்ட். அதனோட என் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்கும்? சர்க்கிள் மேலே இருக்கணும். அப்போ ஈக்குவல் கார்ட்ஸ்னால் இந்த மாதிரி டைரெக்ஷன்லையும் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும், இங்கே இப்படி குட்டி குட்டியாக எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பாயிண்ட்ஸில் எவ்வளோ பாயிண்ட்ஸ், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு சேர்ந்தது தான் சர்க்கிள். ஸோ உனக்கு கண்டிப்பாக ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஈக்குவல் கார்ட்ஸ் கிடையாது. கார்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கிற கார்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? இன்ஃபைனைட் நம்பரில் இருக்கும். பாருங்கள், இது ஒரு ஈக்குவல் கார்ட்ஸ். இதே மாதிரி இந்த சைட்லேயும் கண்டுபிடிக்கலாம். இந்த சைடில் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது சர்க்கிள் மேலே? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். அதனால் ஓகே. ஸோ இங்கே ஃபைனைட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ரீசன் என்ன எழுதுவீங்க? தேர் கேன் பி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஈக்குவல் கார்ட்ஸ். என்ன ரீசன் எழுதணும்? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஈக்குவல் கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ரீசன் நம்ம எழுதணும். ஓகே. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இஃப் அ சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்ட்டு 3 ஈக்குவல் ஆர்க்ஸ். ஒரு சர்க்கிளை பாருங்கள், ஒரு சர்க்கிள் இருக்குது, 3 ஈக்குவல் ஆர்க்ஸ் ஆஃப் டிவைட் பண்ணுற. இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு ஆர்க்கு, அடுத்து இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு ஆர்க்கு, இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு ஆர்க்கு. இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஆர்க்கோட டிஸ்டன்ஸ் சேம், லென்த் சேம். ஈச் இஸ் அ மேஜர் ஆர்க். அப்போ மூணுமே மேஜர் ஆர்க்கான்னு கேட்குறாங்க. ஈக்குவல் ஆர்க்குனா எது கம்மியான லென்த்து எது அதிகமான லென்த்துன்னு தெரியாது. கம்மியான லென்த்து தான் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உனக்கு 2 ஆர்க்காக டிவைட் ஆகிருக்கு. அப்போ இது ஸ்மாலராக இருக்குது, அதனால் இதனோட லென்த்து ஸ்மாலராக இருக்கிறதுனால இதுக்கு பேர் மைனர் ஆர்க். இந்த ஆர்க் லார்ஜர் ஆர்க். இதனோட லென்த் எப்படி இருக்குது? லார்ஜராக இருக்கிறதுனால இதுக்கு பேர் மேஜர் ஆர்க். ஸோ அதே மாதிரி இங்கே ஈக்குவல் ஆர்க்காக இருக்கும்போது எதனோட லென்த் கம்மி எதனோட லென்த் அதிகம்னு எதுவும் இல்லை. அதனால் இதுக்கு மேஜர் ஆர்க் அப்படிங்கிறதோ இல்லை மைனர் ஆர்க்குனோ பிரிக்க முடியாது. அப்போ இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபால்ஸ். என்ன ரீசன்? ஃபார் அன்ஈக்குவல் ஆர்க்ஸ். இதுதான் மேஜர் ஆர்க்கு, மைனர் ஆர்க்கு. இந்த மாதிரி அன்ஈக்குவல் ஆர்க்ஸாக இருந்துச்சுன்னா தேர் கேன் பி மேஜர் அண்ட் மைனர் ஆர்க்ஸ். இந்த மாதிரி அன்ஈக்குவல் ஆர்க்காக இருக்கும்போது தான் மேஜர் மைனர் ஆர்க்குன்னு கிடைக்கும். ஸோ ஈக்குவல் ஆர்க்ஸ் இந்த மாதிரி ஈக்குவல் ஆர்க்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் ஆர்க்காக இருந்துச்சுன்னா ஆன் அ சர்க்கிள் cannot be set as a major arc or a minor arc. ஸோ அதனால் மேஜர் ஆர்க்கோ இல்லை மைனர் ஆர்க்கோ நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே. ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். எ chord of a circle which is twice as long as its radius is a diameter of the circle. 2 times ரேடியஸாக இருக்கிறது தானே டயமீட்டர்னு சொல்லுவோம். அதுதான் கேட்குறாங்க. ஸோ டயமீட்டருங்கிறது என்னென்னா ட்வைஸ் ரேடியஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இது கதை என்ன எழுதணும்? எனி கார்டு, ஒரு கார்டை பற்றி தான் சொல்கிறாங்க. எனி கார்டு whose length is twice as long as its radius of the circle always passes through center of the circle. ஸோ கண்டிப்பாக 2 டைம் உனக்கு ரேடியஸாக இருக்கக்கூடிய ஒரு கார்டு எடுத்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக எப்படி இருக்குது? சென்டர் வழியாக தான் பாஸ் ஆகும். இட் இஸ் நோன் ஆஸ் அதை தான் என்னென்னு சொல்லுவோம்? டயமீட்டர்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ டயமீட்டர் இஸ் 2 times ரேடியஸ். ஸோ அதனால் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அடுத்து ஃபிஃப்த்து பாருங்கள். செக்டர் இஸ் த ரீஜன் பிட்வீன் கார்ட் அண்ட் இட்ஸ் கரஸ்பாண்டிங் ஆர்க். செக்டருங்கிறது இதுதான் செக்டர்னு சொல்லுவோம். செக்டர் எப்படி கிடச்சிருக்குது? 2 ரேடியஸு
அடுத்தது அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆர்க், இதுதான் உனக்கு செக்டர்னு சொல்லுவோம். இந்த ரீஜனை தான் செக்டர்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது என்ன, செக்டர் இஸ் த ரீஜன் பிட்வீன் கார்டு அண்ட் இட்ஸ் கரஸ்பாண்டிங் ஆர்க். கார்டுன்னு சொல்கிறாங்க. கார்டுனா இந்த மாதிரி போடுறதா கார்டு. கார்டு அண்ட் இட்ஸ் கரஸ்பாண்டிங் ஆர்க்னா இதை தான் செக்டருங்கிறாங்க. இது செக்டரா? இதுதான் செக்டருங்கிறாங்க. கண்டிப்பாக இது செக்டர் கிடையாது. எப்படி வரும்? இட் இஸ் அ ரீஜன் ஆஃப் அ சர்க்கிள் பிட்வீன் த ஆர்க் அண்டு 2 ரேடியை. எப்படி இருக்கும்? பிட்வீன் த ஆர்க், இதுதான் ஆர்க்கும் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய 2 ரேடியை ஆஃப் த சர்க்கிள், இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செக்டர்னு சொல்லுவோம். ஓகே, கடைசி பாருங்கள், 6th சப்டிவிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எ சர்க்கிள் இஸ் அ பிளேன் ஃபிகர். கண்டிப்பாக இது வந்து ஒரு பிளேன் ஃபிகர். ஸோ சர்க்கிள்ங்கிறது இதில் ஒன்று ட்ராப் பண்ணிங்கன்னா இதை சர்க்கிள்னு சொல்லுவோம். இந்த சர்க்கிள் வந்து ஒரு 2 டைமென்ஷன். ஓகேவா? ஒரு பேங்கில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதுக்கு 2 டைமென்ஷன் லென்த்து பிரெத்து மட்டும்தான் இருக்கும். அதனால இதில் 2 டைமென்ஷன். ஒரு பாக்ஸை சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு லென்த்து பிரெத்து ஹைட் இருக்கும். ஒரு வீடு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோ, வீட்டில் ஒரு ரூமை சொல்கிறீங்க, வீட்டை சொல்கிறீங்கன்னா லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது, ஹைட் இருக்குது. இதில் 3 டைமென்ஷனல் ஃபிகர்னு சொல்லுவோம். இப்போ சர்க்கிளுக்கு 2 டைமென்ஷனல் ஃபிகர் தான். ஸோ அதை வந்து கண்டிப்பாக பிளேனில் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த பிளேனுக்குள்ளே அந்த சர்க்கிளை ட்ரா பண்ணுறேன். இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா என்ன வரும்? தட் இஸ் நத்திங் பட் சர்க்கிள். ஸோ பிளேனில் கண்டிப்பாக இதையே சர்க்கிளை ட்ரா பண்ண முடியும். ஸோ சர்க்கிள்ங்கிறது என்ன? இட் இஸ் அ பிளேன் ஃபிகர்.